ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமே பார்க்க போகிறது மொறுமொறுனான சூப்பர் டேஸ்டான பானிபூரி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கட்டும். ஒரே ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையாகவும் ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க. பானிபூரியோட அந்த பூரி நமக்கு ரெடிமேட்லேயே கிடைக்கிது. ஸோ அதை வாங்கி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் 2 பக்கமும் திருப்பி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புஸ்ஸுன்னு நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு வர ஆரம்பிச்சிடும். அதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பூரி ஃபுல்லாக வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம புதினாவும் வெங்காயமும் கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். புதினா கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். நமக்கு ஃப்ளேவர் தேவைன்னா கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, புதினாவும் நிறைய போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாங்காய். நமக்கு இது மாங்காய் சீசனால் மாங்காய் கண்டிப்பாக நல்லா கிடைக்கும், நிறையவே கிடைக்கும். கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்க மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்து போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக உப்பு, ஒரு 5 6 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபில்டர் பண்ண தேவையில்லை. ஏன்னா முழுங்கும் போது தண்ணி குடிக்கும்போது நமக்கு தொண்டையில் சிக்காது. ஸோ கொஞ்சம் குறைன்னு அரைச்சோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரொம்ப சாஃப்டாக அப்படி பேஸ்டாட்டம் நல்லா அரைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் கரைச்சி நல்லா ஊற வச்சு அதையும் ஊற்றிக்கோங்க. நம்ம மாங்காய், லெமன், புளி 3மே போட்டிருக்கோம். நல்லா எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம பூரியில் உருளைக்கிழங்கை டிப் பண்ண போகிறோம். அதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதில் உருளைக்கிழங்கை டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு உள்ள போட்டு நம்ம தண்ணியில் எடுத்துட்டோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.